11ஆம் அறை. ஒரு பழைய ஹோட்டலில் இரவு நேர வேலைக்குச் சேர்ந்தான் அருண். முதல் நாள் இரவு சரியாக 2:11 மணிக்கு ஹோட்டல் போன் அடித்தது. அவன் போனை எடுத்தான். ஹலோ. மறுபுறம் ஒரு பெண்ணின் குரல். 11ஆம் அறையின் சாவி வேண்டும். அருண் பதிவேட்டை பார்த்தான். மேடம், இந்த ஹோட்டலில் 11ஆம் அறையே இல்லையே. அடுத்த நொடி போன் துண்டிக்கப்பட்டது. மறுநாள் இதை மேலாளரிடம் சொன்னான். அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, இனிமேல் இரவு 2 மணிக்கு வரும் போனை எடுக்காதே என்று மட்டும் சொன்னார். அடுத்த நாள் இரவு சரியாக 2:11 மணி மீண்டும் போன் அடித்தது. இந்த முறை அருண் எடுக்கவில்லை. அப்போது திடீரென்று அருகில் இருந்த கண்காணிப்பு கேமரா திரை தானாகவே இயங்கியது. திரையில் அருண் வரவேற்பறையில் உட்கார்ந்திருந்தான். ஆனால் அவனுக்கு பின்னால் வெள்ளை நிற உடை அணிந்த ஒரு பெண் நின்றிருந்தாள். அருண் பயந்து போய் பின்னால் திரும்பி பார்த்தான். யாருமே இல்லை. மீண்டும் திரையை பார்த்தான். அந்த பெண் இப்போது கேமராவையே பார்த்து கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் போன் மீண்டும் அடித்தது. அருண் நடுங்கியபடி போனை எடுத்தான். அந்த பெண்ணின் குரல், சாவி கிடைத்துவிட்டது. நான் உன் பின்னால்தான் இருக்கிறேன். அருணின் கையில் இருந்த போனிலிருந்து அந்த குரல் வரவில்லை. அவனுக்கு பின்னாலிருந்து வந்தது. அவன் மெதுவாக திரும்பினான். அந்த பெண் அங்கே நின்று கொண்டிருந்தாள். அவள் சிரித்துக் கொண்டே சொன்னாள், ரொம்ப நேரம் ஆகிவிட்டது, 10ஆம் அறைக்கு வாங்க. மறுநாள் காலை மேலாளர் வந்தபோது அருண் அங்கே இல்லை. கண்காணிப்பு கேமரா பதிவை மட்டும் பார்த்தார். அதில் அருண் இரவு 2:13 மணிக்கு வரவேற்பறையிலிருந்து நடந்து சென்று ஒரு சுவருக்குள் மறைந்து போகிறான்.